பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சங்கீதம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 1 மற்றும் 2. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆசீர்வாதத்தை கொடுக்கும் இறை வார்த்தைகள். எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சற்று நாம் அறிந்தோம் என்றால் நமக்கு இந்த திருவிவிலியத்தை படிப்பதற்கு ஒரு உறுதுணையாய் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தந்தையையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் அறிந்து கொள்ளவே வேண்டுமே என்றால், ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையினால் எழுதப்பட்ட இந்த திருவிவிலியத்தை நாம் வாசித்து அதை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி வாழக்கூடிய வேளையிலே அந்த இறை வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆம் அன்பார்ந்தவர்களே, சங்கீத ஆசிரியர் தாவீது அழகாக தன்னுடைய சங்கீதத்தை ஆரம்பிக்கின்றார். இந்த திருப்பாடல்களை ஆரம்பிக்கின்றார். நற்பேறு பெற்றவர் யார்? இந்த உலகத்தில் நீங்கள் நற்பேறு பெற்றவர்களாய் வாழ வேண்டுமே என்றால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? முதலில் அவர்கள் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர்கள். சில பேர் உங்களை ஏமாற்றி பொய் சொல்லும்படியும், சில பேர் உங்களை பழி பாவத்திற்கு உள்ளாக்கும்படியாக தீமையான வார்த்தைகளை உங்களுக்குள் புகுத்தி அவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களை பற்றி பேசும்படியாக உங்களை தூண்டுவார்கள். எனவே பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தீய வழியில் செல்லக்கூடாது. பாவிகளின் தீய வழியில் செல்லக்கூடாது. சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? பாவ பழக்கத்திற்கு அடிமையாய் இருப்பார்கள். நன்றாக குடிப்பார்கள், நன்றாக சிகரெட் எடுப்பார்கள். அவர்கள் சில பேரோடு தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். அந்த குடி வெறியில் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களிடம் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த போதையில் அடிமையாய் இருக்கிறவர்கள் அநேக பேர் வாழ்க்கையை துளைத்து இருக்கிறார்கள். எனவே தீயோர்களின் தீய வழியில் நாம் நடக்காதபடி இருக்க வேண்டும். பாவிகளை பார்த்த உடனே அவர்களை விட்டு வழி விலகி சென்று ஆண்டவரிடம் செபித்து அவர்கள் பாவத்திலிருந்து திரும்ப வேண்டும் என்பதை நாம் ஜெபம் செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எல்லோரையும் நாம் திருத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு பேசுவதை உணர்ந்து அந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி இரவும் பகலும் சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் நற்பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். என் மகனே மகளே, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமே என்றால் நீ இறை வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். எனவே இந்த திருச்சட்ட நூலை உங்களுடைய முகத்தில் இருந்து அகற்றாதபடி இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க நீங்கள் கருத்தாய் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவோ பணம் செலவழிக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை தேடி செல்கிறீர்கள். திருநாட்கள் வந்துவிட்டால் நல்ல ஒரு உடைகளை நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள், புத்தாடைகளை வாங்கி கொடுக்கிறீர்கள். அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே நன்றாக சமைத்து கொடுக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, எத்தனை தாய் தந்தையர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை
கர்த்தாய் இருந்து அவர்கள் படிப்பதற்கு ஆண்டோடைய வார்த்தையை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அந்த திரு விவிலியத்தை எத்தனை பேர் நீங்கள் சொந்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள். அப்படி இல்லை என்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த பைபிளை வாங்கி கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் அதை வாசிக்கட்டும். அதனுடைய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை தொடக்கூடிய வேளையிலே அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவர்கள் வளர்வார்கள். எனவே அவர்கள் நற்பெயர் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் அதற்கு துணை நிற்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்தால் மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மீட்பின் திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எசையா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகின்றார். 48வது அதிகாரம் 18வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறை வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலையை போலும் அன்றிருக்கும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நிறைவான முழுமையான வாழ்வை அவர் நமக்கு கொடுக்கின்றார். எங்கு சென்றாலும் வெற்றியை கொடுக்கின்றார். அவை எப்படி வருமாம்? கடல் அலைகளை போல் வருமாம். அது பாய்ந்து வருமாம். ஆற்றை போல் பெருக்கெடுத்து வருமாம் அந்த ஆசீர்வாதம். எனவே அந்த வாழ்வு தரும் வார்த்தைகளை நாம் தியானிக்கக்கூடிய வேளையிலே அதை வாசித்து 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 திரும்ப திரும்ப வாசித்து அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களை, கதை புத்தகங்களை நீங்கள் வாசித்து விடலாம். ஒரு புத்தகத்தை ஒரு நாளில் வாசித்து முடித்து அதை நீங்கள் அந்த கதைகளை உணர்ந்து மற்றவரிடம் சொல்லிவிடலாம். இறை வார்த்தையை நீங்கள் அவ்வாறு வாசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும். நான் கிட்டத்தட்ட 26 முறை இந்த திரு விவிலியத்தை வாசித்து முடித்திருக்கின்றேன். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் என்னை வாசிக்கும்படி தூண்டிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் முதலில் நான் வாசிக்கக்கூடிய வேளையிலே கிட்டத்தட்ட 15-20 தடவை நான் வாசிக்கக்கூடிய நேரத்திலே இதில் என்ன இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வாசித்த பிறகு ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய துணையை பெற்று வாசித்த பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்ற உள்ளத்தில் நிறுத்தினார். ஆனாலும் தகப்பனே, தகப்பன் நமக்கு உதவி செய்வதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வேளையில் அந்த பரிசுத்த ஆவியுடைய பலத்தை வல்லமையாய் பெற்று அந்த வார்த்தையின் மூலம் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, நான் என்னுடைய ஆவியிலும் உண்மையிலும் நான் உணர்ந்து இருக்கின்றேன். என் தெய்வம், என் ஆண்டவராகிய கடவுள், என் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையின் மூலம் பேசுவதை நான் உணர்ந்து இருக்கின்றேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எனக்கு முதல் இந்த வார்த்தைகளை கொடுப்பார். இதை இந்த பிள்ளைகளுக்கு சொல் என்று சொல்லி, ஏனென்றால் அந்த வார்த்தைகள் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமே தவிர என்னுடைய வார்த்தைகள் அல்ல. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேண்டுமே என்றால் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். எனவே நிறை வாழ்வு வேண்டுமே என்றால், நிறை வாழ்வு ஆற்றை போல் கடந்து வர வேண்டுமே என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும். ஆண்டவருடைய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமே என்றால், கடல் அலையை போல் கடந்து வர வேண்டுமே என்றால், பாய்ந்து வர வேண்டுமே என்றால் அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை உடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இணை சட்டம் 28வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இது பெரிய கஷ்டம் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது அது கஷ்டம் அல்ல. நாம் கஷ்டமாய் உணர்கின்றோம். ஏனென்றால் அநேக பேர் தன்னுடைய ஆவியில் உள்ளத்தில் ஆண்டவராகிய கடவுளை அறியாதவராய் இருக்கிறீர்கள். பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள். பெயர் கத்தோலிக்க மக்களாய் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் முதலில் நீங்கள் உணர வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். இணை சட்டம் 28:1 முதலில் என்னுடைய குரலுக்கு என்னுடைய பிள்ளைகள் செவி கொடுக்கட்டும். நான் இன்று விதிக்கக்கூடிய அந்த கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் அவர்கள் செவி கொடுத்து கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கும் பொழுது உலகில் உள்ள மக்களினங்கள் எல்லோருக்கும் மேலாக நான் அவர்களை உயர்த்துவேன். நீங்கள் வேலை செய்த இடத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். புறஜாதி மக்கள் நடுவில் நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கலாம்.
நீங்கள் ஆண்டவராகிய கடவுளை அறியாதவர்களின் நடுவில் நீங்கள் பணி செய்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சமுதாய மக்களிடம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். குடும்பமாய் நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே இயேசுவை பற்றி அறியாதவர்களாய் இருக்கலாம். அநேக மக்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கலாம். அந்த இடத்தில் அவர்களுக்கு மேலாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க உங்களை திடப்படுத்துவார், உங்களுடைய உள்ளத்தில் பேசுவார். எனவே தான் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய சட்டத்தை நாம் கடைபிடித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நற்பெயர் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 6-7 வார்த்தைகளை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுத்திருக்கும் போதும், எழும் போதும் அவற்றை பற்றி பேசு. பாருங்கள், இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு திருப்பாடல்கள் 1வது அதிகாரம் 1 முதல் 2 கொடுத்திருக்கின்றார். இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்தில் தொடர்ந்து பேசி 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 செபிக்கக்கூடிய வேளையிலே நற்பெயர் பெற்றவர்களாய் மாற்றுவார்கள். கடவுள் மாற்றுவார் உங்களை. அதற்கு தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ நடக்கும் பொழுதும், பிரயாணம் செய்யக்கூடிய வேளையிலும், நீ படுத்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலும் உன்னுடைய வார்த்தைகளை பற்றி நீ பேசு. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மகா பெரிய ஆசீர்வாதம். அவர் நம்மை படைத்திருப்பதற்கு இதுதான் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சமர்ப்பணம். எனவே இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்காதபடி நான் வாழ்ந்திருக்கின்றேன். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டும் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளை போல் இருக்கின்றேன். முற்களின் நடுவில் விதைக்கப்பட்ட விதைகளை போல் இருக்கின்றேன். நான் எளிதாக காய்ந்து போய் விடுகின்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு பேசும் பரிசுத்த ஆவியாருடைய துணையை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதற்காக நாம் ஜெபிப்போமா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூய ஆவியை, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருப்பதற்காக நன்றி. இந்த நாளில் இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை எங்களுக்கு புரிய வைத்திருப்பதற்காக நன்றி. உமது இறை வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. எப்படி உமது வார்த்தைகளை கேட்க வேண்டும், எவ்வாறு உமது வார்த்தையின்படி பேச வேண்டும், எவ்வாறு உமது வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, அநேக முறை உங்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்காதபடி, இறை வார்த்தைகளை வாசிக்காதபடி, ஏனோ தானோ என்று இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த அநேக குடும்பங்கள் உமது திரு சமூகத்தில் இருந்து உமது முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, நீர் அவர்களை தொடுவீராக. பரிசுத்த ஆவியாருடைய பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் அவர்களை மாற்றுவீராக. நிறை வாழ்வை ஆற்றை போல் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வெற்றியை கடல் அலையை போல் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உமது வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே, அதன்படி வாழ்வேன் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறார்களே, தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறார்களே. ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தின் நிமித்தம் அவருடைய உள்ளம் கட்டுப்பட்டு இருக்கலாம். பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாமல் சாத்தான் கட்டி வைத்து இருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் வாழக்கூடிய இடத்திலே உடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவரே, இவர்கள் வாழக்கூடிய இடத்திலே உம்மை பற்றி அறியாத மக்கள் இருக்கலாம். அனைவரும் சூழ்ந்து இருந்து புற தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றேன். உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி, அதற்கு ஆண்டவரே, உமது வார்த்தைகளை அவர்கள் தியானிக்கக்கூடிய பலத்தையும் வார்த்தையின்படி வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப நீர் அவர்களை கண்டித்து விடாதபடி அவர்களை திடப்படுத்தி மகிமைப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே,
உம்முடைய வார்த்தைகள் இவருக்குள் கடந்து செல்லக்கூடிய வேளையிலேயும், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் நடுவில் கடந்து செல்லக்கூடிய வேளையிலேயும் அது அரும் மருந்தாய் இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் ஆக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கின்றீரே. நல்ல ஒரு ஆலோசனை தெய்வமாய் இருந்து மகிமைப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியுடைய பலத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியுடைய மகிமையை இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையில் உங்களுடைய வார்த்தைகளோடு பேசி எங்களோடு உறவாடி ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தைகளை தியானிக்க பலத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அவர் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். இறை வார்த்தையின் மூலம் ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கின்றார். ஆசீர்வாதத்தை கொடுக்கும் இறை வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும்படியாக தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்கின்றேன். இந்த நேரத்தில் நற்கருணையாக தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தில் பதிய செய்வாராக. ஆமென்.